ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து நம்மளே எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம்ல. ஆமாம், அந்த பாஸ்தான் வந்து கடையில் கிடைக்கும். அது வந்து மைதா மாவில் பண்ணியிருப்பான். இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த ரவை எக்கில் முட்டை எல்லாம் கண்டிப்பாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் வீட்டில் நம்ம முட்டை இதெல்லாம் போடாமல் பண்ணுறது வந்து கோதுமை மாவில் பண்ணலாம், ரவையிலையும் பண்ணலாம், மைதா மாவுலையும் பண்ணலாம். இந்த மைதா மாவு பண்ணலாம், கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஓகே. இது வந்து நார்மல் கோதுமை மாவு தான். அது வந்து அப்புறம் ஜலம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது ரொம்ப வந்து ஆக்சுவலாக என்னென்னா பாஸ்தான்றது வந்து பார்க்குற வந்து பெரிய இந்த ஐட்டம்ங்கிற நம்ம துக்குடா பண்ணுவோம் தெரியுமா, மைதா மாவில் கோதுமை மாவு துக்குடா. அந்த துக்குடா வந்து எண்ணெயில் பொரிப்போம், இவ வேக வச்சுட்டு பாஸ்தான் பண்ணுறா, அவ்வளோதான். அது வந்து அதுக்காக இது பண்ணுறதுக்காங்க ரொம்ப ஈஸியானது. இது ஆற்றுல ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், ஹெல்த்துக்கு நல்லது கடையில் வாங்குறதோட. ஸோ இது எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன்ப்பா. ஸோ இது வந்து அந்த பாஸ்தா மட்டும் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இது எப்படி பண்ணுறது, அந்த சாஸ் எப்படி பண்ணுறது வந்து அதையும் அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பாஸ்தா என்னென்ன டிசைன்ஸ்லாம் என்னென்ன பண்ணலான்னு பாருங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச 2-3 தான், ரொம்ப தெரியாது, 2-3 பண்ணி காமிக்கிறேன். ஓகே. கோதுமை போட்டுன்ட்டு ஒரு துளியூண்டு வெண்ணெய், ரொம்ப ஜாஸ்தி வெண்ணெய் போடக்கூடாது, துளியூண்டு வெண்ணெய் கொஞ்சம் போட்டுருக்கேன். உப்பு வந்து ஆக்சுவலாக வந்து போடலாம், உப்பு கொஞ்சோண்டு ஸ்லைட்டாக இப்போ போடலாம், இல்லைன்னா வேக வைக்கிறத கூட போட்டுக்கலாம். அது எப்படி வேணால் அது பண்ணிக்கலாம். அது இது நல்லா ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெயை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் தெளித்து நார்மலாக சப்பாத்தி மாவு பிசையணும் பார்த்தீங்களா, அதேமாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி பிசையணும், அவ்வளோதான். ஆமாம், நம்ம என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் பாஸ்தானா எல்லாருக்கும் அது ஒரு இது இல்லையா, அதனால தான் சரி பண்ணி காமிக்கலாம். நார்மலாக கோதுமை பிசைகிற மாதிரி தான், தொட்டை கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு என்னென்ன ஒன்றும் இல்லை, சும்மா அது கையை வச்சு அப்படி பிசைஞ்சிட்டா போகிறோம். இதே இப்போ மைதா மாவில் பண்ணுறதா இருந்தால் ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். கோதுமை மாவுனா இப்போ ஈஸி, அப்படி உடனே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இப்போ எடுத்து பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ பண்ணி காமிக்கிறேன். எப்படி இந்த மாதிரி அரிசி மாவில் பண்ண முடியுமா? அரிசி மாவில் வராது. அதில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நிறைய மாவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், அப்போ தான் எவ்வளோ மெல்லிசாக ஆகிடுறோமோ அவ்வளோ நல்லது, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ மெல்லிசாக ஆகிடுறோமோ எடுத்துட்டுருக்கலாம். இது இந்த துக்குடா பதம் தானே? ஆமாம், நான் துக்குடா பண்ணுறது தான், அதுதான் அவங்க வந்து இதுன்றாங்க. ஒரு தடவை நம்ம அரிசி மாவுலையும் பண்ணி பார்ப்போம். தான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஐடியா வந்தது, அரிசி மாவில் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்க்கலாம். எல்லாமே மைண்ட் செட் தான், கோதுமாவுனா நல்லா இல்லை, மைதானா சூப்பராக இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட்டு தான். அது நல்ல ஸ்டைலெல்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணி திருப்பி அதில் போட்டுடலாம். அப்படி கட் பண்ணி அதில் போட்டுட்டோம்னா அது ஷேப்பாக வரும். ஆனால் ஆக்சுவலாக இந்த பாஸ்தாவில் வந்து கொஞ்சம் சவச்சவான்னு இருக்கலாம் கடிக்கிறதுக்கு. ஆமாம், அது மாதிரி இருக்குமா? அது ஆமாம், சவச்சவன் தான் இருக்கும், ஏன்னா வேக வச்சிடறோம் இல்லையா, அதனால் அந்த ஒரு இது வரும், அந்த மாதிரி தான் இருக்கும், சவச்சவப்பு தான் இருக்கும். பசங்கள்கிட்ட பாஸ்தான்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கடிச்சு தின்னுபிட்டு ஐயோ இது பாஸ்தா இல்லை இது துக்கடான்டானு தெரியும், சொல்லக்கூடாது, அவள்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. கடையில் வாங்கினு ஏதாவது பெரிய பிராண்ட் பேரை சொல்லி வாங்கிட்டேன்னா சாப்பிட்ருவாங்க. இது இருக்கு இல்லையா, மெல்லிசாட்டுன்ட்டு இல்லையா, இது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அந்த மாவை போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் வந்து அப்படி இது ஒரு டைப், இது அப்படியே ஃபோல்ட் பண்ணுறது, கொஞ்சம் மாவு போட்டு பண்ணோம்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக வேணும்னா அப்படி இது அப்படியே கட் பண்ணிடுவியா? ஆமாம், அதில் அடியில் போட்டோன்னு வச்சுக்கலாம், இது ஈஸி. இது போட்டுருந்தேன் இப்படி பண்ணிட்டு அப்படியே கட் பண்ண காமிக்கிறேன். சரி, இனிமேல் பாஸ்தாக்கும் கடைக்கு போக வேண்டியதில்லை. ஆமாம், போகக்கூடாது ஆக்சுவலாக. அதில் முட்டையும் மைதா மாவும் அள்ளி போட்டிருப்பா இருக்குல்லையா, இது எடுத்துன்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம், கொஞ்சம் தூவின்ட்டு ஒட்டாமல் இருந்தால் எடுக்கிறது ஈஸி. எடுத்துட்டு அப்படியே வரும். இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணுவேன், இது அப்படியே போட்டுடலாம். இவ்வளோ நீட்டமாக இருக்கும். ஆமாம், இப்படி இருக்கு பாஸ்தா. பாஸ்தா அப்படி நீட்டாக இருக்கும், சாப்பிடும்போது இதாக இருக்கும். காமிக்கிறது ஒரு டைப் இல்லை, இது ஒரு டைப், அப்படி எல்லா டைப்பும் பண்ணிக்காம.
இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைப் போட்டு அடுப்பில் போட்டு காமிச்சிடுறேன். ஓ, அப்படியே வரும். இது வந்து என்ன ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு. ஓகே, இது அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுடலாம். ஆனால் சில பாஸ்தா வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்ஸ் டைப்பில் இருக்கும்ல, அதுவும் பண்ணலாம். பண்ணி காமிக்கிறேன். நம்ம டிசைன் வந்து பாஸ்தா டிசைன்லாம் வந்து மிஷின்லாம் இருக்குது. பட் நம்ம பண்ணுறது தான். நம்ம என்ன டிசைன் பண்ணிக்கலாம், கையில் பண்ணிக்கலாம். கையில் பண்ணிக்கலாம். இது பேர் என்ன, இந்தமாதிரி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு அது அடுத்தது பசையும் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா அப்படி மாவில் அப்படி போட்டுன்னா ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்படி போட்டு வச்சுருந்தலாம். பாஸ்தா மாதிரி இந்த மக்கரோனின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், என்ன டிஃப்ரென்ஸ் அது? இது பாஸ்தா வந்து நிறைய இடத்துல வந்து எக்கு சேர்த்து பண்ணுவாங்க. மேக்ரோனி வந்து எக்கு சேர்க்க மாட்டாங்க. மேக்ரோனி வந்து எக்கு கிடையாது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இது வந்து இந்த மாதிரி கையில் கூட பண்ணிக்கலாம், என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மாதிரி டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் காமன், அந்த சி டைப்பில் வருமே, சின்ன சின்னதாக பீஸ். அது வந்து எல்லாம் அது மிஷினில் பண்ணுறாங்க நினைக்கிறேன்ல. ஆமாம், இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், செமி லிக்விடாக இருக்கும், அது ட்ரை. ஓ, அப்படியா? மக்ரோனி வந்து ட்ரையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த இது இருக்குல்ல, அது ஜூஸ் டைப்பில் இருக்குமே. ஆமாம், கொஞ்சம் அதுமாரி இருக்கும். அது ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்றும் நினச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒன்று தான். இது டிஃப்ரென்ஸ் இதுதான், அப்பியரன்ஸும் அந்த ப்ராசஸிங் மெத்தடு, அதுதான் டிஃப்ரென்ஸ். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு வரும் அது. இது வந்து கொஞ்சம் ஜூஸி டைப் இல்லை, பண்ணி உடனே சாப்பிட்றணும். அதான் டிஃப்ரென்ஸா மேக்கரோனி இது. ஆனால் ரெண்டும் என்ன, மேக்ரோனி பாஸ்தா அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான் இல்லை? ரெண்டும் ஒன்று. மைதா இல்லாமல் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணுறோம். கோதுமை மாவில் பண்ணுறோம். மைதா வந்து ரீஃபைன்ட்னால வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். ஆமாம், அதனால் வேண்டாம் அப்படின்னு. மைதாவும் வந்து ப்ராசஸிங் மெத்தடை வச்சு தான் சொல்ல முடியும். மைதாவில் இல்லை, சில இடத்துலலாம் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து மைதா வந்து காமன் ஃபுட்டு. எப்படி அது ப்ராசஸிங் மெத்தடு தான். இந்த பார்த்தீங்களா ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த கொஞ்சம் இந்த மாவெல்லாம் கூட எடுத்துட்டுலாம் தட்டின்றலாம், லேசாக தட்டின்ட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகே, இருக்குல்ல, இங்கே பாருங்க. அது பண்ணிட்டேன் இல்லையா? கொஞ்சோண்டு உப்பு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெயும் நெய்யை விட்டோம்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுறாங்க. இல்லை, உப்பு போட்டுட்டு அதை போட்டுட்டேன். போட்டு ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம கடையில் வாங்குறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும், 5 to 6 minutes ஆகும் வேகிறதுக்கு. இது வந்து 2-3 minutesல வெந்துடும். ஓகே, அப்போ அப்படியே வெந்ததுக்கப்புறம் அந்த மூச்சுன்னு மேலே வரும், காமிக்கிற பாருங்க. அப்படியே எடுத்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி வடிகட்டிட்டு கொஞ்சம் பச்சை ஜலத்தை விட்டோம்னா அன்னதாயிடும். இது ஒரு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன், இன்னொரு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஈயம்பூச்சின பித்தளை பாத்திரத்திலே பண்ணிட்டியா? அதிலே பண்ணலாம், அது எல்லாத்தையும் யூஸ் ஆகுது தானே. இது பாருங்க, அப்படி பாரம்பரிய முறையில் நவீன பாஸ்தா எப்படி? நீங்கள் தான் இப்போ பயங்கர எக்ஸ்பர்ட் ஆச்சு, டைட்டில் போட்டோம். பாரம்பரியமான பாத்திரத்தில் பாஸ்தா பண்ணுறது ஒன்றால் தான் முடியுது ஸ்ரீ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணுறேன். இது என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்னது அதை போட்டுட்டு அது மேலே வருது பார்த்தீங்களா? இது ஃபாஸ்ட்டாக ஆகிடும், 2 minutesல ஆகிடும், வெந்துடுச்சு. அப்படியே மேலே வந்துடுச்சு பாருங்கள், எம்பிண்டு அப்படின்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த சவச்சவப்பு வந்து இதனால தான் அப்படி வேக வைக்கிறதுனால இந்த சவச்சவப்பு வரும். சவச்சவப்புன்னு இருக்கும். இது இருக்கு இல்லையா? யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம பாஸ்தானா கடையில் வேணால் கூட இதுமாரி போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு, இந்த ஜலமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சா ஒட்டாமல் வரும். அப்படியே வடிகட்டிட்டு உடனே பச்சை தண்ணி விட்டுறணும். நமக்கு எப்போ தெரியும் எந்த டைமில் அது எடுக்கணும்னு எப்படி தெரியும்? இது மேலே வந்துடுது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்து வடிகட்டிட்டு, அதாவது ஜலம் வந்து நல்லா இதுவாக இருக்கணும், கூலாக இருக்கணும், அதை விடணும். இப்போ ஆஃப் பண்ணுறேன். வேணால் தொட்டும் பார்த்துக்கலாம். அப்படி
உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ம் இப்போ மேலே வந்துட்டு இப்படி மேலே வெம்பி வந்துடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேணா கொஞ்சம் எடுத்து கூட பார்க்கலாம். அப்படி தெரியும் வந்துருக்குது. இந்த வழுக்கு வழுக்கு இருந்தாலே ஆயிடுச்சு. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவளுக்குன்னு அவ்வளோ பிடிக்கிறது. ஆயிருக்குல்ல? ஆயிருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியா? இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து விட்டுறணும். விட்டா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குதா? அப்படியே இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் அந்த பாஸ்தா பார்த்த ஃபீல் வருது. இன்னும் கொஞ்சம் எடுத்துன்ட்டு வேறு டைப்பில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே சிலிண்ட்ரிக் ஷேப்புண்ணா. ஆமாம், அந்த அது வருமா? அது வரும். நம்ம சீப்பு முறுக்குன்னு பண்ணுவோம், அது கூட பண்ணுறேன். அதுமாரி கூட அது வந்து எப்படின்னா அது கூட பண்ணி காமிக்கிறேன். இப்போ சீப்பு புதுசாக இருக்கான்னு பார்க்கணும். ஆற்றுல யூஸ் பண்ணாத சீப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அதை வச்சு பண்ணலாம். இப்போ அந்த சிலிண்டர்கள் பைப் மாதிரி பண்ண போறியா? ட்ரை பண்ணுறாமா. அதுமாரி இருக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படி இருக்கும். கேட்டுன்ட்டு இல்லையா? அப்புறம் சின்னதாக அதான் ரவுண்டாக இருந்தால் அப்படி இப்படி கட் பண்ணிக்கணும். நம்ம பாதுஷா பண்ணணும்ல. பாதுஷா பண்ணோம். நான் இது தான் யோசிச்சிருந்தேன். அது இந்த கோதுமை மாவில் பிஸ்கட்டாக ஏதோ பண்ணோம்ல ஒரு வீடியோ. ஆமாம் பண்ணியிருக்கேன். ஆமாம் அப்படி தான் பண்ணோம். இந்த ஷேப்புக்காக. இந்த ஷேப்பை எடுத்துடுறோம் இல்லையா? ஆமாம். இது வந்து இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஆமாம் ஜெயஸ்ரீ, இந்த சிலிண்டர் ஷேப் வந்துட்டா. ஆனால் எக்ஸாக்டாக கடையில் மாதிரி வராது, மிஷின் மாதிரி வராது. இந்த ஷேப் தான் கரெக்ட். இதுதான் இது அப்படியே போட்டு வச்சோம். இதுதான் அந்த ஒரிஜினல் பாஸ்தா ஸ்டைல். இன்னும் சின்னதாக போடணும். ஆக்சுவலாக இந்த ரவுண்டு சின்னதாக இருந்தால் அந்த கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சும்மா அப்படி அமுக்க வேண்டியதான். இது அப்படியே அமைக்கிட்டோம்னா இது வந்துடும். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டல நீ. உங்களை பார்த்து ஆகிட்டேன். சூப்பர். ஆனால் அங்கே இதில் வந்து மிஷினில் பண்ணுறது வந்து இந்த ஜாயிண்ட்டு தெரியாது இல்லை? ஜாயிண்ட் தெரியாது, அப்படியே ஒட்டின்னு இருக்கும். நம்ம இது கூட வெந்ததுக்கப்புறம் தெரியாது. இப்படி போட்டோன்னு வச்சுங்களேன். சூப்பர். யுவர் ஆசம் ஜெயஸ்ரீ. சும்மா இருக்குங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டட். இது வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லை. இது தவிடு பொடி ஆக்கிட்டியே. சும்மா இருங்க. நிஜமா ப்ளீஸ் சாப்பிடுங்க. இது வந்து பயங்கர பெரிய ப்ராசஸ். மிஷினில் வச்சு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? ஆமாம். இது இப்போ பண்ணுறது ஓகே. பசங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதுதான் முக்கியம். இல்லையா அவங்க பாட்டு என்ன கோதுமாவில் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு. அது இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிட்டேன். இன்னொரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இது அது பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணலாம். இப்போ இதையே வந்து இந்த கொலக்கட்டை டிசைனில் இருக்குல்ல, ஆமாம், இதையே வந்து 2 பக்கமும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கலெக்டாக பைப் டைப்பில் வந்துடும்ல? ஆமாம், ஒரு டைப்பில் வந்துடும். இப்போ பொறுமையாக அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அப்படி பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் சார். இதுதான் க்ரியேட்டிவிட்டி தான். பசங்க சாப்பிட்லன்னும் போது இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா அட்லீஸ்ட் சாப்பிட்ருவா. ஆமாம், கேட்டிருந்தேன் அந்த கிட்ஸ் ஸ்பெஷல்னு, அதனால தான் போடலான்னு போட்டேன். ஓகே. இப்போ இதில் இந்த கோதுமை போட்டிருக்கோம்ல, ஆமாம், இப்போ சாப்பிடும்போது அந்த கோதுமை ஸ்மெல் வருமா? கொஞ்சம் வரும். அது வர வேண்டாம் அப்படின்னு தோணித்து அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவோ இல்லை மைதா மாவு போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த சோள மாவும் போட்டுக்கலாம். சோள மாவு இந்த இது கார்ன்ஃப்ளவர் சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணில அது வந்து இந்த கோதுமாவோட ஸ்மெல் எடுத்துரும். கோதுமாவோட இது கார்ன்ஃப்ளவர்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்தது. இந்த என்டையர் இதுவே கார்ன்ஃப்ளவர் மாவில் பண்ணலாம்ல, கோதுமை மாவு மாதிரி? அது பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னல, ஆமாம், சில பேர்ட்டு இந்த பிஸா கட்டர் இருக்கும், அதுனா ஈஸியாக வரும். அப்படிலாம் நினச்சிங்க எடுத்துன்ட்டு இது வந்து பாதியாக அப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்படியே நடுவு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும். அப்படியே அது ஒரு டைப். அது ஒரு டைப் எல்லாம் அப்படியே சும்மா அப்படி நடுவில் ஒரு அமைக்கிட்டோம்னா அது ஒரு டிசைன் ஆகிடும்.
என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். ஆமாம், இதே மாதிரி தான். கொஞ்சம் உப்பு, துளியோண்டு எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வந்து என்னென்ன மொத்தமாக அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டால் நல்லது. ஒட்டாமல் விடலாம். ஒன்றா கொஞ்சம் தனித்தனியாக பண்ணுமா? கொஞ்சம் அப்படி ஒன்று ஒன்றா போட்டால் ஆமாம். இன்னும் கொஞ்சம் அழகாக அமைக்கணும்னா அந்த சிலிண்டருக்கு ஷேப் அப்படியே வரும். அதை கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2 பக்கமும் கட் பண்ணிடணும். ஆமாம், பண்ணிட்டோம்னா பைப் மாதிரி வந்துடும். சும்மா ஐடியா கொடுத்தா அப்புறம் அவளுக்கு எப்படி வேணுமோ பண்ணிட்டுருவா. மேலே வருது. நல்லா வேக வேக அப்படியே மேலே வந்துடும். மேலே அதான் அடையாளம். வேக வந்தோடனே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து உடனே எடுத்துடலாம். அப்படியே வச்சுட்டு நம்ம வேறு வேலை பார்க்க போக முடியாது. அப்படியே பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இன்னொரு டிசைனா? அப்போ காமிச்சேன், இந்த பூ மாரி காமிச்சேன். ஆமாம், இந்த மாதிரி காமிச்சேன் இல்லையா? அதை போட்டுறேன். ஓகே, போட்டுட்டு 3 பாஸ்தா பண்ணி காமிச்சிடறேன். ஒயிட்டில் ஒன்று, இதில் ஒன்று, அடுத்த வீடியோவில். ஓகே. ரொம்ப பெருசாக இருக்குது. சின்னதாக பண்ணலாம். நான் இப்போ சும்மா வீடியோ தவிர்த்து கொஞ்சோண்டு ஜலம் விட்டுன்றேன். பட்டர்ஃப்ளை டிசைன் அது. ஆமாம், என்னென்னா பாஸ்தாலேருந்து சுத்தமாக மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னா பெசையும் உப்பு போடக்கூடாது. அதுமாரி இந்த எண்ணெய் விடக்கூடாது. அப்படியே பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் அதே மாதிரி ட்ரையாகவே இருக்கும். ஓகே, கொதிச்சுட்டு மேலே வருது இல்லையா? சப்போஸ் அந்த கலர் ஃபீல் வேணும் அப்படின்னு தோணிதுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் அது ஒரு மாதிரி எல்லோஷாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். அந்த ப்ரௌனிஷ் கலர் போயிட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த கலராக வந்துடும். அந்த கலர் வந்துடும் ஃபைனலாக. எல்லோஷாக வந்துடும். எல்லோஷ் ஆகிடும். அவங்களுக்கு கடையில் மஞ்சள் தூள் போடுவாளா? தெரியல. நிறைய எக்கு தான் நிறைய போடுவாள். அதோட இதுதான் நினைக்கிறேன், எஃபெக்ட் தான் அப்படி கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆமாம், கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆயிடுத்து, எல்லா பாஸ்தாவும் ஆயிடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி போட்ட பாஸ்தா. மஞ்சள் பொடி எல்லாம் சொன்ன வச்சுங்களேன், பாஸ்தா எல்லாரும் ஓடிடுவான். ஸ்டைலாக பேர் வச்சிருந்தோம். ஆமாம், அப்படின்னு எல்லாரும் சூப்பர் இருக்கும். இல்லை சாப்பிட்ற பசங்களுக்கு குழந்தை சைக்காலஜி அப்படி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாரும். நம்ம சொல்லக்கூடாது, எப்படி பண்ண சீக்கிரம் சொல்லக்கூடாது. இல்லை, இந்த பாஸ்தா யூஸ் பண்ணி ஒயிட் சாஸ்ன்னு சொல்லுவோம். ஒயிட் சாஸ், ரெட் சாஸ் போட்டு பண்ணலான்னு அப்புறம் நம்மளோட மெத்தடு ஒன்று நம்ம அது ஒன்று பண்ணிக்காங்களான்னு நினச்சேன். அப்படியா? 3 மெத்தடு. கோதுமை போட்டுருக்குதுக்கு. கோதுமை பாஸ்தான்றதுக்காக. கோதுமை அதெல்லாம் தான் கொட்டிட்டியா கோதுமையை? இப்போ கொட்டிட்டாங்கிறான், பிளேட்டிங்கிறான்ல. பிளேட்டிங் மாரி இருக்கா, கொட்டின மாரி இருக்கா? சரி, அப்போ ஓகே, பிளேட்டிங் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஜெஷு.